وَكَذَلِكَ يَجْتَبِيكَ رَبُّكَ وَيُعَلِّمُكَ مِنْ تَعْوِيلِ الْأَحَادِيثِ وَيُتِمَّ نِعْمَتَهُ عَلَيْكَ وَعَلَى آلِ يَعْقُوبَ كَمَا أَتَمَّهَا عَلَى أَبَوَيْكَ مِنْ قَبْلُ إِبْرَاهِيمَ وَإِسْحَاقَ إِنَّ رَبَّكَ عَلِيمٌ حَكِيمٌ. صدق الله العليم. அல்ஹம்துலில்லாஹ். இன்று நாங்கள் பேசிக்கொண்டு வரக்கூடிய உம்மஹாத்துல் முஃமினீன் உடைய வரிசையில் ஹஃப்ஸா பின்த் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள பற்றி சில விடயங்களை பார்ப்போம். ஹஸரத் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஹஸரத் ரசூலுல்லாஹ்வுடைய 4வது மனைவி, அதாவது 4ஆம் இடமாக திருமணம் செஞ்சாங்க. அவங்களுடைய தாயின் பேர் ஜெய்னப் பின்த் மல்ஊன். ஜெய்னப் பின்த் மல்ஊன். இந்த தாய் அவங்க ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்று ஹிஜ்ரத் செஞ்சவங்க. அதோடைய ஹஸரத் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா 10 வயதில் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறதுக்கு முன்னாலேயே ஹிஜ்ரத் செய்துட்டாங்க. அவங்க ஆரம்பத்தில் திருமணம் முடிச்சு இருந்தது ஹுனைஸ் பின் ஹுதாஃபா அஸ்-ஸஹ்மி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஹுனைஸ் பின் ஹுதாஃபா அஸ்-ஸஹ்மி அவங்க 2 ஹிஜ்ரத்துகளையும் செஞ்சாங்க. ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய கணவர் 2 ஹிஜ்ரத்தையும் செஞ்சிருந்தாங்க, ஹபஷாவுக்கும் மதீனாவுக்கும். இவங்க பத்ரில் மௌத்தா போனாங்க என்று சொல்லி சிலரும், உஹதில் மௌத்தா போனாங்க என்று சிலரும் சொல்கிறாங்க. ஆனால் உஹதில் மரணித்தாங்க என்கிறது தான் அதிகமான ரிவாயத்துகளின் மூலமாக உறுதியாக்கப்பட்ட. ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க இவங்களுடைய மரணத்தின் காரணமாக விதவையாகிட்டாங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு கவலையாக இருந்தது. அவங்களுடைய 18 வயசு, ஹஸரத் ஹஃப்ஸாவுக்கு 18 வயதிலேயே அவங்க விதவை பெண்ணாக மாறிட்டாங்களே என்ற கவலை அவங்களுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருந்துச்சு. புகாரி ஷரீஃபில் ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்க சொல்லம் தன்னுடைய மருமகன் ஹுனைஸ் பின் ஹுதாஃபா ஸஹ்மி மௌத்தா போனதன் பின்னால் இத்தாவில் இருந்த இத்தா காலம் முடிச்சதன் பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் போய், ஹஃப்ஸா இத்தாவை முடித்து விட்டால் நீங்கள் திருமணம் முடிச்சு கொள்றீங்களா? நான் விரும்புகிறேன், நீங்கள் அவளை திருமணம் முடிச்சு கொண்டால் நல்லம். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, சஅன்லுரு ஃபீ தாலிக், நான் அந்த விஷயத்தில் கொஞ்சம் யோசிக்கிறேன், சிந்திக்கிறேன். ஃபலபிஸ லயாலின், பல நாட்கள் கழிந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 2வது விடுத்தமும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள திருமணம் பேசுதன் பின்னால் சந்திச்சாங்க. ஃபகால், ஹஸரத் உஸ்மான் சொன்னார், மா உரீது அன் அத்தஸவ்வஜ யௌமி ஹாதா பாத வஃபாத்தி ருக்கையத் ரலியல்லாஹு அன்ஹா. ரசூலுடைய மகள் ருக்கையாவா நான் திருமணம் முடித்து இருந்தேன். அவங்க அல்லாஹ் இடத்துல போய் சேர்ந்துட்டாங்க. இதுக்கு பின்னால் நான் யாரையும் திருமணம் முடிக்கிறதுக்கு எனக்கு உத்தேசம் இல்லை என்றதை சொன்னோன்னே ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள சந்தித்தாங்க. ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களிடத்தில் சொன்னாங்க, நீங்கள் விரும்பினால் ஹஃப்ஸாவை திருமணம் முடிச்சுக்கோ. அவர் ஃபலம் யர்ஜி இலைய ஷைஅன், எனக்கு எந்த பதிலும் தரல. நான் ரொம்ப தாக்கப்பட்டேன், எனக்கு கோபமும் வந்தது. ஹஸரத் உஸ்மானை விடவும் எனக்கு அபூபக்கர் உடைய விடயத்தில் எந்த பதிலும் தராதது என்ன சிரமத்தில் ஆக்கியது. ஃபலபிஸ்து லயாலன், நான் பல நாட்கள் அப்படியே இருந்தேன்.
ஃபஹத்தபஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹப்ஸாவை திருமணம் பேசி வந்தாங்க. ஃபஅன்கஹ்துஹா இய்யாஹு, நான் அவளை அவருக்கு திருமணம் முடித்து கொடுத்தேன். திருமணம் முடித்து கொடுத்ததன் பின்னால் ஹஸரத் அபூ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள சந்திக்க நேர்ந்தது. அவர் என்னிடத்தில் சொன்னார், உமரே, லஅல்லக வஜத்த அலைய ஹீன அரலத்த அலைய ஹப்ஸா, நீங்கள் ஹப்ஸாவை என்னிடத்தில் எடுத்து கூறிய நேரத்தில் ரொம்ப ஒரு சிரமத்துக்கு உள்ளாக்கப்பட்டீங்க, கோவப்பட்டதை போல நான் விளங்கினேன். நான் உங்களுக்கு எந்த விதமான பதிலும் தர இல்லை. அந்த நேரம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஆம், நீங்கள் அப்படித்தான் நடந்து கொண்டீங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், ஃபைன்னஹு லம் யம்னஅனி அன் அர்ஜிய இலைக ஷைஅன் ஹீன அரலத்தஹா அலைய இல்லா அன்னி சமஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத்குருஹா. நான் அப்படி உங்களுக்கு பதில் தராததுக்கு காரணம், ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பற்றி ஞாபகப்படுத்தி கொண்டு இருந்தாங்க. அவங்களுக்கு திருமணம் முடிக்கிறதுக்கு உண்டான அந்த தேவை இருந்தது, அது நான் அறிவேன். வலம் அக்குன்லி உஃப்ஷிய சிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய சிர்ரை ரகசியத்தை வெளிப்படுத்த நான் விரும்பல. ஹஸரத் ரசூலுல்லாஹ் அவ்வாறு திருமணம் முடிக்க இல்லை என்றால், வலவு தரக்கஹா, நபி அவங்க அப்படி திருமணம் முடிக்காமல் விட்டு இருந்தால், லனகஹ்துஹா, அல்லது ரசூலுல்லாஹ் அவங்களை பற்றி பேசாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக நான் திருமணம் முடித்திருப்பேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க. இது புகாரில் பதிவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஹப்ஸா என்று சொன்னால் சிங்கப்பெண் என்ற கருத்து. ஹப்ஸ் என்கிறது உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு அபு ஹப்ஸ் என்று சொல்லுவாங்க. அபு ஹப்ஸ் என்றால் ஹப்ஸுடைய தந்தை, அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அது ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலாவுடைய பெயரை வைத்துத்தான் அபு ஹப்ஸ் என்று வந்தது. எனவே ஹப்ஸா என்று சொன்னால் சிங்கம், சிங்கப்பெண் என்ற பெண் சிங்கம் என்ற கருத்து. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு சிறந்த மனைவியாக திகழ்ந்தாங்க ஹஸரத் ஹப்ஸா பின்த் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பெண்ணில் நிறைய நலவுகளை வைத்திருந்தான். இதனால தான் ஒரு தடவை ஹஸரத் ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு ரகசியத்தை அவங்க வெளிப்படுத்திய நேரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தலாக் சொல்கிறதுக்கு முனைந்தாங்க. அந்த சிறு என்னன்னு சொல்லி சூரத்து தஹரீமில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சூரத்து தஹரீமுடைய ஆரம்ப ஆயத்துகளில் இருந்து 3 விடயங்களை தஃப்சீரில் எழுதுகிறாங்க. அதாவது அவங்கள தலாக் சொல்வதற்கு ரசூலுல்லாஹ் முனைந்த காரணம் என்ன? ஒன்று, நபி சொல்ல வேண்டாம் என்று சொன்ன அந்த ரகசியத்தை அவங்க வெளிப்படுத்தினாங்க. அந்த ரகசியத்தில் முதலாவது இடத்தை வகிக்கக்கூடியது தான் முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்தின்படிக்கு அவங்க ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய வீட்டுக்கு, ஜைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மதினி, எங்களுக்கு தெரியும், அவங்களுடைய வீட்டுக்கு போவாங்க அடிக்கடி தேன் அருந்துவதற்கு. இது ஹஸரத் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கெல்லாம் பிடிக்கல. எனவே ஹப்ஸா, ஆயிஷா, சௌதா ரலியல்லாஹு அன்ஹா இன்னும் ஒரு மனைவி, இவங்க ஒரு ஜன்சி, அடுத்த மனைவிமார்கள் இன்னொரு ஜன்சி. அதாவது இவங்க 4 பேர் தான் எல்லாத்துக்கும் இருப்பாங்க. இவங்களுக்கு மத்தியில் தான் ரகசியங்களை பரிமாறியும் கொள்ளுவாங்க. அதே மாதிரி அடுத்தவங்க எல்லாரும் மற்ற ஒரு ஜன்சியாக இருந்தாங்க. இப்படி 2 பிரிவினர்களாக இந்த பெண்கள் இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு மத்தியில் பிரச்சனை ஒன்றும் இருக்கல. இந்த முறையில் ரசூலா கூடுதலாக கவனம் வேறு பக்கம் திரும்பும் போது இவங்களுக்கு ஒரு பொறாமை ஒன்று ஏற்படும். பெண்களுடைய குணமும் அப்படித்தான். அந்த வகையில் அவங்க அடிக்கடி போகிறத இவங்க விரும்பல. தேடி பார்த்தா இவங்க தேன் அருந்துறதுக்கு தானே அங்கே போவாங்க. ஹஸரத் ரசூலுல்லாஹ்க்கு தேன் ரொம்ப விருப்பம். அது ஒரு ஷிஃபாவும் தான். அல்லாஹ் குர்ஆனில் அதனை பற்றி சொல்லியிருக்கிறான். சூரத்துன் நஹல் இறக்கப்பட்டிருக்கிறது. எனவே நபி அவங்க அங்கே தேன் அருந்த போகிறது இவங்களுக்கு விருப்பம் இல்லாததின் காரணமாக சொல்லுவாங்க. ஹஸரத் ரசூலுல்லாஹ் வந்ததன் பின்னால்
அவங்களுடைய வாயிலிருந்து ஒரு துர்வாடை வருது என்று நீங்கள் சொல்லுங்க. இந்த வகையில் அவங்க ஆயிஷா தன்னுடைய வீட்டுக்கு வந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, மகாஃபீர் என்ற அந்த மரத்தினுடைய துர்வாடை உங்களுடைய வாயிலிருந்து வருவது. சொன்னாங்க ரசூல்லா, நான் அந்த மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட தேனை தான் அருந்தினேன், ஆனால் அந்த தேன் தான் அந்த வாசம் வரலை என்றாலும் இவங்க இந்த முறையில் ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையாண்டாங்க. பிறகு ஹசரத் ஹப்ஸா ரலியல்லாஹு வீட்டுக்கு போனாலும் அதே மாதிரி தான். இப்படி இவங்க முதலாவது ஹப்ஸா ரலியல்லாஹு வீட்டுக்கு போனாங்க என்றதும் வந்திருக்குது. ஹப்ஸா ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் தேன் தான் அருந்தினேன், இதுக்கு பிறகு நான் அங்கே தேன் அருந்துறதுக்கு போக மாட்டேன், எனவே நீங்கள் இது ஏனைய மனைமாரிடத்தில் சொல்லவானம் என்று சொன்னாங்க. மேலும் வைது அசர்ரன் நபியு இலா பாதி அஸ்வாஜிஹி ஹதீஸா என்று சொல்லி சூரத்து தஹ்ரீமுடைய ஆயத்து வந்திருக்கிறது. மனைமார்களுடைய சிலரிடத்தில் ஹசரத் ரசூலுல்லாஹ் அசர்ர ஒரு ரகசியத்தை சொன்னாங்க. அந்த ஒவ்வொருத்தரிடத்திலையும் அவங்க சொன்னாங்க மற்றவங்கள்ட்ட சொல்லவானம் என்று சொல்லி. ஆனால் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அந்த ரகசியத்தை வெளிப்படுத்திட்டாங்க. அதனால் அவங்கள தலாக் சொல்கிறதுக்கு ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முனைந்தாங்க. அதே நேரம் இன்னும் ஒரு கருத்து வந்திருக்குது. மாரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, மாரியா கிபித்தியா இப்ராஹிம் என்ற குழந்தை அந்த அடிமை பெண்ணின் ஊடாக ரசூலா கிடைத்தது. ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய நாளில் அவங்களுடைய வீட்டில் அவங்க தந்தையை சந்திக்கிறதுக்கு ரசூலாவுடைய அனுமதியோடு போயிட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவங்கள ஹப்ஸா ரலியல்லாஹுடைய வீட்டில் அழைத்து கொண்டு வந்து ஹப்ஸா ரலியல்லாஹுடைய பெட்டில் அவங்க உறவு கொண்டாடினாங்க. எனவே ஹப்ஸா ரலியல்லாஹு அவங்க இது கேள்விப்பட்டு ரொம்ப ஆத்திரப்பட்டு கவலைப்பட்டு, நீங்கள் எனக்கு துரோகம் செஞ்சீங்க, ஏண்ட நாளில் இப்படி செஞ்சீங்க அப்படி இப்படின்ட்டு அவங்களோட கொஞ்சம் தகராறு பண்ணினாங்க. ஹசரத் ரசூலா சொன்னாங்க, சரி இதுக்கு பின்னால் மாரியா எனக்கு ஹராம், ஆனால் நான் அப்படி அவளை ஹராமாக்கினேன் என்று சொல்லி நீங்கள் யாரிடத்துலையும் சொல்லவானம். ஆனால் இவங்க இதை போயிட்டு வெளிப்படுத்திட்டாங்க. இதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை அறிவித்து கொடுத்தான். ஹசரத் ரசூலுல்லாஹ் ஹராமாக்கினதை நபி அவங்களுக்கு அல்லாஹ் மறுபடியும் ஹலால் ஆக்கி கொடுத்தான். இது ரெண்டாவது கருத்து. இன்னும் ஒரு கருத்து இருக்குது. ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அவங்கள ரசூல்லா தலாக் சொல்கிறதுக்கு காரணம் எழுதியிருக்கிறாங்க. இன்ஷால்லா அது எனக்கு மறந்துட்டது. இன்ஷால்லா அடுத்த கிளாஸில் நான் சொல்கிறேன். மூணாவது விஷயம், எப்படி 3 காரணங்களில் ஒன்றின் காரணமாகத்தான், ஆனால் அதிகமாக அந்த தேனுடைய விஷயத்தின் காரணமாகத்தான் அதை அவங்க மறைச்சி வச்சிருந்ததை வெளிப்படுத்தினாங்க. இதனால் தலாக் சொன்னாங்க. அல்லாஹ் ஹசரத் ரசூலா ஹசரத் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அதனால் வீட்டில் அழுது கொண்டு இருந்தாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. அல்லாஹ் எனக்கு ஏவுகிறான், அன் துராஜிய ஹப்ஸாவை மீட்டி எடுக்குமாறு. நான் மீட்டி எடுக்கிறேன். ஜிப்ரீல் இப்போத்தான் வந்தார், எனக்கு சொன்னார், ராஜி ஹப்ஸத ஃபைன்னஹா சவ்வாமா வ கவ்வாமா வ இன்னஹா லஸௌஜத்துக ஃபில் ஜன்னா. ஹப்ஸாவை மீட்டி எடுங்க, அவர் மிகவும் நோன்பு நோக்கக்கூடியவள், மிகவும் இரவுல நின்று வணங்கக்கூடியவள், மேலும் அவள் தான் சொர்க்கத்திலையும் உங்களுடைய மனைவி. இப்படி ஹசரத் ரசூல்லா ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள மீட்டி எடுத்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனைவியில் பெரிய நலவுகளை ஹசரத் ரசூலாவுடைய தீனுக்கு வைத்திருந்தான். இவங்களுடைய விடயங்கள் நீளமாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புகளில் அதை நாங்கள் பார்ப்போம். அடுத்து நாங்கள் இன்றைக்கு சூரா யூசுஃபில் ஓத வேண்டியது 6வது ஆயத். வகதாலிக யஜ்தபீக ரப்புக வ யுஅல்லிமுக மின் தாவீலில் ஹதீஸ் என்று நீளமாக செல்லக்கூடிய ஆயத்து. இந்த ஆயத்தில் ஹசரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கனவை தன்னுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் சொன்ன அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு பெரிய நன்மைகளை தரப்போகிறான். அது மட்டுமல்லாமல் வகதாலிக அதே போல் யஜ்தபீக் ரப்புக உங்களுடைய ரப்பு உங்களை தேர்ந்தெடுப்பான். இஜ்தபாண்டா தேர்ந்தெடுத்தான்ற கருத்து.
ரசூலுல்லாவுக்கு முஜ்தபா என்ற ஒரு பேர் ஒன்று இருக்குது. முக்தார், முஜ்தபா என்று சொன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், சாய்ஸ் பண்ணப்பட்டவர் என்ற கருத்து. அந்த வார்த்தை தான் இங்கே வந்திக்குது. வகதாலிக்க யஜ்தபீக ரப்புக்க, அவ்வாறே உங்களுடைய ரப்பு யூசுப் உங்களை தேர்ந்தெடுப்பான். இரண்டாவது வயுஅல்லிமுக மின் தஅவீலில் அஹாதீஸ், மேலும் அஹாதீஸ் என்று சொன்னால் பொதுவாக எங்களுக்கு தெரியும், பேச்சுகளுக்கு சொல்கிறது, நவீனமான சில விடயங்களுக்கும் அஹாதீஸ் என்று சொல்கிறது ஹதீஸுடைய பன்மை. பொதுவாக பேச்சுக்கு ஹதீஸ் என்று சொல்லுவாங்க, ரசூலுல்லாவுடைய பேச்சுக்கும் ஹதீஸ் என்று சொல்கிறது. அல்லாஹ் உங்களுக்கு கனவுகளுடைய விளக்கங்களையும் கற்றுத்தருவான். இது கணவனுடைய பலனாக தந்தை மகனுக்கு சொல்லக்கூடியது. மூன்றாவது வயுத்திம்மு நிஅமத்தஹு அலைக்க, அல்லாஹ் உங்களுக்கு அவனுடைய அருட்கொடைகளை பூர்த்தியாக்கி தருவான். மேலும் வாலா ஆலி யாக்கூப, யாக்கூபுடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் அருட்கொடைகளை பூர்த்தியாக்குவான். அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தினர்கள் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் அருட்கொடையை பூர்த்தியாக்குவான். கமா அத்தம்மஹா அலா அபவைக்க மின் கபுலு, இதுக்கு முன்னால உங்களுடைய இரு தந்தைகளான இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பூர்த்தியாக்கி கொடுத்ததை போல இப்ராஹிம் வ இஸ்ஹாக் என்று அல்லாஹ் சொல்கிறான். கமா அத்தம்மஹா அலா அபவைக்க மின் கபுலு இப்ராஹிம வ இஸ்ஹாக், இப்ராஹிம் இஸ்ஹாக்கு இதுக்கு முன்னால அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நிஅமத்துகளை பூர்த்தியாக்கி கொடுத்ததை போல உங்களுக்கும் அவைகளை அல்லாஹ் பரிபூர்ணமாக தரப்போகிறான். இன்ன ரப்பக அலீமுன் ஹக்கீம், நிச்சயமாக உங்களுடைய ரப்பு யாவற்றையும் அறிந்தவன், மேலும் ரொம்ப நுணுக்கமுள்ளவன் என்றது தான் அந்த ஆயத்தினுடைய கருத்து. அப்ப இங்க உங்களுக்கும் யாக்கூபுடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் கொடுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க சந்ததிகள் எனும் பொழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மற்ற புதல்வர்களையும் மற்ற மகன்மார்களையும் அறிவிக்குது. அவங்களும் நல்லவர்கள் தான். ஆனால் இந்த விஷயத்தில் அவங்களுக்கும் கனவுடைய விளக்கங்கள் தெரியும். அவங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கனவுடைய விளக்கங்களில் அந்த அறியும் சில திறன்களை கொடுத்திருந்தான். இதனால தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துட்ட, உங்களுடைய கனவை நீங்கள் உங்களுடைய சகோதரரிடத்தில் சொல்ல வேணாம் என்று சொல்லி. ஏனெனில் அதுக்குரிய காரணமும் சொல்லப்பட்டுச்சு. நிஅமத்துகள் அருட்கொடைகளுக்கு ரொம்ப பொறாமையுடையவன் தான் ஷைத்தான். அதுவும் மார்க்கம் என்ற அருட்கொடை யாருக்கு கொடுக்கப்படுகின்றதோ அவருடைய விடயத்தில் கூடுதலாகவே ஷைத்தானுடைய ஊசலாட்டம் அதிகமாக இருக்கும். ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஏற்கனவே சொல்ல மாதிரி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பாட்டனார், ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பாட்டனார். இந்த முறையில் அவங்களுக்கு எப்படி அல்லாஹ் அருட்கொடைகளை கொடுத்தானோ, ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரையில் முழு உலகத்தின் உடைய அனைத்து செல்வங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து இருந்தான். அதனால தான் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நாங்கள் சலவாத்தில் கூட கமா ஸல்லைத அலா இப்ராஹிம, யாலா நீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி அருட்கொடைகளை கொடுத்தாயோ அதே மாதிரி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கொடுப்பாயாக. எனவே அந்த அருட்கொடையிலாக சிறந்தது தான் தீனுடைய நிஅமத்துகள். இதனால் அவர்களுடைய சந்ததிகளை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீனுக்காக வேண்டி தேர்ந்தெடுத்தான். இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சகோதரர்கள் நட்சத்திரங்களாக கனவுல காட்டப்பட்டாங்க. நபிமார்களாக அவங்க இல்லாட்டியும் கூட பொதுமக்களுக்கு அவங்க வழிகாட்டிகளாக வருவாங்க என்கிறது இந்த ஆயத்தில் இருந்து விளக்கம் கூறப்படுது. சந்திரன் இரவுல பிரகாசம் அளிக்குது, சூரியன் அதே மாதிரி பகல் ஒளியை கொடுக்குது. நட்சத்திரங்களும் இருளுடைய காலத்தில் மக்களுக்கு வழிகாட்டக்கூடியதாகத்தான் இருக்குது. அப்படி ஒரு உதவியாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கிறான். இதனாலேயே அந்த சூரியன் சந்திரன் தந்தையை சூரியனுக்காகவும் தாயை சந்திரனுக்காகவும் ஒப்பிட்டு இவர்களும் பிரயோஜனம் உடையவர்கள் தான், இவர்களும் வழிகாட்டிகளாக சமூகத்துக்கு இருப்பார்கள் என்கிறதனை அல்லாஹ்
அவர்கள் 11 பேரை நட்சத்திரங்களாக ஓமை கூறியிருக்கிறான். இப்படியாக அவங்க எல்லாரும் அருள் பாலிக்கப்பட்டவர்கள். என்றாலும் ஷைத்தானுடைய ஒரு ஊசலாட்டம், பொறாமை அவர்கள் மீது வந்ததின் காரணமாகத்தான் அவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சூழ்ச்சி செய்யலானாங்க. என்றாலும் அல்லாஹ் இறுதியில் அவங்கள எல்லோரையும் மன்னித்தான். அவங்களும் செஞ்ச தவறுகளை திருந்தி ஹசரத் யூசுப் இடத்துல மன்னிப்பு கேட்டாங்க. இன்னும் சூரியன் சந்திரன் என்று அல்லாஹ் தாயையும் தந்தையும் வர்ணித்திருக்கிறான். பொதுவாக சூரியன் எங்களுக்கு தெரியும், அது ஒரு கடும் சுபாவம் உள்ளது, அது ரொம்ப தன்னுடைய அந்த சூடை கக்கக்கூடியது. சந்திரன் என்கிறது ரொம்ப கூலானது. எனவே அது பெண்களுடைய தன்மைக்கு அல்லாஹ் சந்திரன் ஒப்படைக்கிறான், சூரியனுடைய தன்மைக்கு ஆண்கள் ஒப்பாக்கியிருக்கிறான். எனவே இது ரெண்டுலையும் ஒரு பேலன்ஸை ஏற்படுத்துறதுக்கு உண்டான அமைப்புகளையும் அல்லாஹ் வச்சுக்கிறான். எனவே சூரியன் எனும் பொழுது அது அதனுடைய தன்மையை காட்டத்தான் செய்யும், சந்திரன் எனும் பொழுது அது அதனுடைய தன்மையை காட்ட வேணும். அப்படி இருந்தால்தான் இந்த நட்சத்திரங்களினூடாக பிரயோஜனம் பெற இயலும் என்கிறது ஒரு குடும்பத்தினுடைய ஒரு கட்டமைப்பையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சூசகமான முறையில் சொல்லி காட்டியிருக்கிறான். ஆனால் அதுக்கு மாற்றமாக அமையும் என்றால் அங்கே அமைதி இல்லாமல் போகும் என்கிறதும் இந்த ஆயத்துகள் வந்து எங்களுக்கு விளங்கப்படுது. அடுத்து லகது கான ஃபி யூசுஃப வ இஹ்வதிஹி ஆயாத்துல் லிஸ்ஸாயிலின். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடையவும் அவருடைய சகோதரர்களுடையவும் இந்த விடயங்களிலே ஆயாத்துல் லிஸ்ஸாலிஹீன் அதா சாயிலின் கேள்வி கேட்கக்கூடியவர்களுக்கு, சில சரித்திரத்தை பற்றி விசாரிக்கக்கூடியவர்களுக்கு, வினவக்கூடியவர்களுக்கு அத்தாட்சிகள் இருக்கிறது என்று அல்லாஹ் லகத் என்ற வார்த்தையை போட்டு சொல்லியிருக்கிறார். திட்டவட்டமாக அவர்களை பற்றி கேட்கக்கூடியவர்களுக்கு பல படிப்பினைகள், அத்தாட்சிகள் இருக்குது. ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சகோதரருடைய செய்தியை குறித்து யாரெல்லாம் கேள்வி கேட்பாங்களோ அல்லாஹு தாலா அவங்களுக்கு பல அத்தாட்சிகளை அந்த சம்பவத்தில் சொல்கிறான். அந்த ஆயத்தும் அதைத்தான் எங்களுக்கு எடுத்து சொல்லுது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஹசரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய இளைய மகன், அந்த 2 பேர்களில் ஒருவர், அதாவது புன்யாமின் ஆகவும் இளையவர் என்று சொல்லப்படுது. இவங்களுக்கு ஏனைய சகோதரர்கள் மூத்தவர்கள். சகோதரர்களுடனான சில விவகாரங்கள் அன்பின் உடைய விளைவின் காரணமாக வேறு பக்கம் திரும்புவதனை இந்த சம்பவம் எங்களுக்கு சொல்லி காட்டுது. இதனால தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சகோதரர்களுக்கு பொறாமை ஏற்பட்டது. பிள்ளைகளுக்கு அன்பு காட்டக்கூடிய நேரத்தில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி அன்பு காட்டும். ஒருவருக்கு ஒரு விதத்தில் மற்றொருவருக்கு இன்னொரு விதத்தில் அன்பு காட்டும் பொழுது அந்த உடன் பிறந்தவர்களுக்கு மத்தியில் பொறாமை பெருமை ஏற்பட்டு இறுதியில் கொலை செய்கிற அளவுக்கு அது போகும் என்கிறது குர்ஆனுடைய ஆதாரம். போகும் என்கிறது அது குர்ஆனுடைய ஆதாரம். وَإِذْ قَالَ لَيُوسُفُ وَأَخُوهُ أَحَبُّ إِلَى أَبِينَا مِنَّا. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவர்களுடைய சகோதரரும், யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் அவங்களுடைய சகோதரரும் அஹப்பு இலா அபீனா மின்னா, எங்களுடைய அபுவுக்கு, எங்களுடைய தந்தைக்கு மிகவும் விருப்பமானவர்களாக இருக்கிறார்கள் என்று அவங்களுக்கு மத்தியில் பேசிக்கொள்றாங்க. வனஹ்னு உஸ்பா, நாங்களுமோ ரொம்ப பலசாலிகளாக இருக்கும் நிலைமை. நாங்கள் ரொம்ப பலசாலிகளான வாலிபர்களாக இருக்கிறோம். ஆனால் எங்களோட வாப்பா எங்களோட யூசுஃபுக்கும் அவருடைய சகோதரர் யூசுஃபுடைய சகோதரர் புன்யாமீனுக்கும் தான் ரொம்ப இரக்கமுள்ளவராக இருக்கிறார். இன்ன அபானா லஃபி தலாலிம் முபீன், எங்களுடைய தந்தை ஒரு பகிரங்க வழிகேட்டில் இருக்கிறார்கள் என்றெல்லாம் இவங்க பேசிக்கொள்றார். ஏன்
யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி இரக்கமுள்ளவர்களாக ஆனாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேரை குறித்து ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அறிவித்து இருந்தான். அதனால ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது தந்தை யாக்கூபுக்கு பெரும் பாசம் இருந்தது மட்டும் இல்லாமல் அவர்கள் அழகிலையும் மிகைத்தவர்களாக இருந்தார்கள். இயற்கை என்றும் சொல்ல முடியாது என்றாலும் இயற்கையிலே ஒருத்தருக்கு உள்ளத்தில் அன்பு கூடினாலும் கூட நாங்கள் அதனை காட்டும் பொழுது எல்லாருக்கும் சமமானவர்களாகவே காட்டணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கனவு கண்டதை அவங்களுடைய தந்தையிடம் அறிவித்த நேரம், நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய பாட்டனார்களுக்கு வாரிசு ஆவங்க, அவங்களுக்கும் நுபுவத் கிடைக்கும் என்ற அந்த நன்மாராயத்தையும் சொல்லி வச்சிருந்தாங்க. அதனால் அவங்கள தன்னுடைய நெஞ்சோட மார்போட கட்டி தழுவி கொள்வது, எல்லா நேரமும் அவங்களுடைய வைச்சு கொள்வது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு வலிமையாக இருந்துச்சு. இதை போன்ற செயல்பாடுகள் சகோதரருக்கு பொறாமையை ஏற்படும். இப்போ அவங்கள இவருக்கு ஏதாவது தீங்கு செய்யும் வேணும் என்று தோண்டிட்டு ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இருக்கிற அந்த பிரியத்தை அல்லாஹ் தஆலா சோதித்து பார்க்க விரும்பினான். இப்படி அதிகம் நாங்கள் அல்லாவை விட யாருக்காவது அன்பு காட்ட போவோம் என்றால் அல்லாஹ் அதில் சோதனையை போடுவான். அது அல்லாஹ்வுடைய சுன்னத். எங்களுடைய அன்பு அதிகமாக இருக்க வேண்டியது எங்களை படைத்த எங்களுடைய ரப்புக்கு, அதன் பின்னால் ஹஸரத் ரசூலுல்லாஹ்வுக்கு. அல்லாஹ்வும் ரசூலுடைய அன்பு தான் அனைத்து அன்பு இறக்கங்களை விடவும் மிகைத்திருக்கும். இன்றைக்கு எங்களில் அதிகமானவங்க நான் உங்களை என்னுடைய உயிரை விடவும் நேசிக்கிறேன் என்று ஹஸரத் ரசூலுல்லாஹ்வுக்கு வைக்க வேண்டிய நேசத்தை மற்றவங்களோட பகிர்ந்து கொள்வது, அது வார்த்தையிலாவது சொல்றது கூடாது. அப்படி சொன்னாலும் அது ஷிர்காக ஆகிடும். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, நான் என்னுடைய உயிருக்கு அடுத்தபடியாக நபியே உங்களை நேசிக்கிறேன் சொன்னாங்க. உமர், நீங்கள் இன்னும் பூர்த்தியான மூமினாக இல்லை. எப்போ இரண்டாவது விடுத்தம் என்னுடைய உயிருக்கு பின்னால் உங்களை நேசிக்கிறேன் என்று சொன்னாரோ அந்த நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்போது தான் உமர் நீங்கள் ஈமானில் பூர்த்தியானவராக ஆகிவிட்டீங்க. எப்போ நாங்கள் அல்லாஹ் ரசூலை விட ஒன்றை அதிகமாக நேசிப்போமோ அல்லாஹ் அதில் சோதனையை ஏற்படுத்துவார். எங்களுக்கு தெரியும், ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய உறவில் அல்லாஹ் சோதனையை ஏற்படுத்தினான். ஏன்? அந்த அளவுக்கு அவருடைய அன்புகள் கூடுதலாக இருந்துச்சு. ஹஸரத் உம்மு சலமா அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்களுக்கு மத்தியில் உண்டான அன்பும் ரொம்ப மிகைக்கப்பட்டு இருந்துச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபு சலமாவை நேரத்தோடையே பிரிய செய்தான். பிறகு அவங்களும் பல சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டான். இதே மாதிரி ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள் மீது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அளவு கடந்த அன்பு இருந்துச்சு. இதனுடைய விளைவு அல்லாஹ் குடும்பத்துக்குள்ளே இருந்தே அதற்குண்டான சில பாதகமான விடயங்களை அல்லாஹ் இப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சோதித்து பார்க்க விரும்பினான். அவங்களுடைய அந்த இரக்கமான மகனை அவங்கள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பரிபூர்ணத்தன்மையில், அவனுடைய ஜமாலியத்தில் வேறு யாரும் கூட்டாகிறத ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வச்ச அந்த பிரியத்தை சோதித்தான். ஒருத்தருக்கு மகன் என்ற அந்த பாசத்தை விட பெரிய பாசம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காஃபிர்களை அழிக்க சொல்லி அல்லாஹ் இடத்துல துவா கேட்டாங்க. அல்லாஹு தாலா வெள்ளத்தை ஏற்படுத்தினான். அந்த நேரம் அவளுடைய மகனும் மூழ்கடிக்க பார்க்க அவ்வளவு பேரும் மூழ்கடிக்கப்பட போறாங்க என்கிற விஷயம் விளங்கியும் கூட நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய இதயம் கலங்கல்ல. எப்போ அவங்களுடைய மகன் வெள்ள பிரளயத்தில் மூழ்க ஆரம்பிக்கிறானோ அதை பார்த்து இவங்களுக்கு பொறுத்திருக்க முடியாமல் சொன்னாங்க, இன்ன பினி மின்ன ஹலி, யா அல்லாஹ், ஏண்ட மகன்
என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவன். அல்லாஹ் சொன்னான், இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், அவன் உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவன் இல்லை, ஏனெனில் அவனுடைய அமல் கைரு சாலிஹ், சாலிஹான அமல் இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு தந்தையுடைய தாயுடைய உள்ளத்தில் தன்னுடைய பிள்ளையை பற்றி இரக்கம் இருக்கத்தான் செய்யும். இப்போ இவங்க சொல்கிறாங்க, எங்களுடைய வாப்பா எங்கள் எல்லோரையும் விட அவருக்கும் யூசுஃபுக்கும் யூசுடைய சகோதரனுக்கும் தான் இறக்கமுடையவராக இருக்கிறார். நஹ்னு உஸ்பா, நாங்கள் ஒரு பெரிய பலசாலிகளான கூட்டமாக இருக்கிறோம். 10 ஆடவர்கள் அதற்கு மேற்பட்டவர்களை கொண்ட ஒரு கூட்டத்துக்கு தான் உஸ்பா என்று சொல்லப்படும். எல்லா காரியங்களும் இவங்களை கொண்டு தான் நிறைவேறும், இவங்களை கொண்டு தான் பலம் பெறும் என்பதற்கு உஸ்பா என்ற பெயரை பாவிக்கிறது. அதே மாதிரி 3 இருந்து 5 வரை உள்ள கூட்டத்துக்கு அரபுல நஃபர் என்று சொல்லப்படும். அரபுல நஃபர் 3 இருந்து 5 வரை காட்டும், 3 இருந்து 10 வரை காட்டும் உண்டானவர்களுக்கு உஸ்பா. அதே மாதிரி 3 இருந்து 5 வரை காட்டும் உள்ளவர்களுக்கு நஃபர் என்று சொல்லப்படும். 1 இருந்து 10 வரை உள்ள இன்னொரு கூட்டத்துக்கு, அதாவது 10 வரைக்கும் ஒரு கூட்டத்துக்கு இன்னொரு பெயர் தான் ரஹத் என்றும் சொல்லப்படும். ரஹத். எனவே இவைகள் எல்லாம் ஹதீஸ்கள்லையும் வந்திருக்குது. இப்போ இவங்க பார்க்குறாங்க, எங்களால் பல காரியங்கள் நடந்து கொள்ள இருக்குது, நாங்கள் தான் அதிகமாக நேசத்துக்கு தகுதியானவங்க. அப்படி இருக்கும் பொழுது பலகீனர்களான இவர்கள், இந்த சிறுவர்கள், இவர்கள் மீது இவர் அன்பு காட்டுறது எங்களால் தாங்க முடியாது. இன்னா பானா லஃபி தலாலிம் முபீன், எங்களுடைய தந்தை தெளிவான தவறில் இருக்கிறார். நாம் அந்த 2 பேர்கள் பார்க்கிலும் மிகவும் சிறியவர்களான அவங்கள பார்க்கிலும் ரொம்ப பிரியமானவர்களாக ஆக வேண்டி இருக்க வேண்டுமே, இதனால் எங்களுடைய தந்தை தவறு செய்து கொண்டிருக்கிறார் என்று ஒரு நபியான தந்தையை கூட தவறு காணக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. எனவே மார்க்கம் என்கிறத விளங்கி இருந்தாலும் கூட அந்த மார்க்கம் உடையவரையும் தவறு என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை இங்கே சித்தரித்து காட்டப்பட்டு இருக்கிறது. காரணம் என்னென்றா, சிலர்களுடைய எண்ணங்களுக்கு அணை கட்ட எங்களால் முடியாது. மாறாக ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தாலும் கூட இரக்கம் காட்டும் பொழுது சில சந்தர்ப்பங்களில் அதைவிட கொஞ்சம் மூத்தவர்களுக்கு பொறாமை வாரது சகஜம்தான். ஆனால் இந்த வகையில் நாங்கள் அப்படி வராமல் எல்லோருக்கும் ஒரு மாதிரி நடந்து கொள்றதுக்கு பார்க்கணும். இப்போ இவங்க திட்டம் தீட்டுறாங்க. அல்லாஹ் 9வது ஆயத்தில் சொல்கிறான், ஒக்குத்துலு, அவங்க பேசிக்கொண்ட விஷயத்தை சொல்கிறான். ஒக்குத்துலு யூசுஃப கொல்லுங்க. ஒக்குத்துலு யூசுஃப கொல்லுங்க. அவு அத்ரஹூஹு அர்லன் அவ் இத்ரஹூஹு அர்தன் யஹ்லு லக்கும் வஜ்ஹு அபி, பாலா போன ஒரு பூமியில் அவரை கொண்டு போயிட்டு விட்டு விடுங்க. உங்களுடைய தந்தையின் முகம் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கட்டும், களப்பட்டதாக இருக்கட்டும் என்ற கருத்தை அந்த யஹ்லுக்கு கொடுக்கலாம். தந்தையுடைய முழு கவனமும் உங்களின் மீது திரும்பிவிடும். யூசுஃபை கொண்டு போயிட்டு ஒரு பூமியில் எரிஞ்சிடுங்க. இத்ரஹூ என்றால் எரிந்து விடுங்க. வத்தகூனு மின் பாதிஹி கௌமன் சாலிஹின், அதற்கு பின்னால் குற்றமற்ற, அதாவது ஒரு இணக்கமான, இன்னைக்கு சாலிஹின் என்றால் ஒரு இணக்கமான கூட்டத்தராக ஆகிவிடுவீங்க. அவர் இருக்கும் வரைக்கும், யூசுஃப் உயிரோடு இருக்கும் வரைக்கும் எங்களுடைய வாப்பாவுடைய பிரியம் எங்கள் மீது வரமாட்டாது. அவரை ஒழித்து கட்டியதன் பிறகுதான் நாங்கள் எங்களுடைய தந்தைக்கு இணக்கமானவர்களாக ஆகிவிடுவோம் என்றெல்லாம் இவங்க இப்படி பேசிக்கொண்டாங்க. நாங்கள் கொண்டு விளங்கி கொள்ளணும், பொறாமைங்கிறது பெரும் பாவங்களுக்கு தாய், பெரும் பாவங்களுக்கு தலையாய காரணம் தான் பொறாமை. இப்பொறாமையின் காரணத்தால் தான் அவங்க கொலை அல்லது கொலைக்கு சமமான காரியத்தை கூட செய்கிறதுக்கு துணிஞ்சாங்க. இப்படியான காரியங்கள் நபித்துவத்துக்கும், நபிமார்கள் பெரும் பாவம் சிறு பாவம் எல்லாவற்றையும் விட்டு காக்கப்பட்டவர்கள் என்பதற்கு
புறம்பான ஒரு விஷயம். அதாவது நபித்துவம் கிடைத்தது என்றதின் காரணமாக பொறாமை கொள்ளப்படமாட்டாது என்கிறது அல்ல. மாற்றமாக அந்த தீனுடைய விடயங்களின் மீது தான் அதிகமான பொறாமைகள் உண்டாகும். நபிமார்கள் பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டோங்க. இன்றைக்கு உலகத்தில் அதிகமான விஷயங்கள் பாவம் செய்யக்கூடியவங்களை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. நபிமார்களுக்கு அவங்க பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்களின் காரணமாக அவங்களின் மீது பொறாமை கொள்றதுக்கு எந்த விதமான பாதையும் இல்லை. அவங்களுக்கு வஹி வருது, அவங்க குஃப்ரில் இருந்து பாதுகாக்கப்பட்டவங்க. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த நல்லோர்கள் மீதும் பொறாமை கொள்வது ஒரு சகஜமான விஷயம். இதனால் இறுதியில் என்ன நடக்குது, அவரை பூமியில் ஒரு இடத்துல கொண்டு போய்ட்டு எரிஞ்சிடுவோம்னு சொல்லி அவங்க ஒரு பால் கிணத்துல தான் போட்டு விடுறாங்க. சொல்கிறாங்க, இவரை மஷூரா நடக்கும் பொழுது ஒருத்தருடைய கருத்தும் வெளியாகுது, நாங்கள் இவரை நாடு கடத்தி விடுவோம். இன்றைக்கு எங்களுக்கு பார்க்கையிலும் இந்த உலகத்தில் பெரிய செல்வந்தர்களாக, சில அரசு உரிமைகள் கூடுதலாக செல்வாக்குடையவர்களாக சிலர் மேலோங்கி வரும் பொழுது அவங்களுக்கு கூட பலவிதமான துரோகம் செய்கிறாங்க. சிலவங்களை நாடு கடத்துகிறாங்க, சிலவங்களை யாருக்கும் தெரியாமல் எடுத்துக்கொண்டு போய் கொண்டு போடுறாங்க. இதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அப்படியே தந்தையுடைய முகத்தில் இருந்து அப்புறப்படுத்திட்டோம்டா நாங்கள் தான் அவருக்கு முன்னால் இருப்போம் என்கிறது இந்த பிள்ளைகளுடைய. எங்களுக்கு தெரியும், உடம்புக்கு முகம்தான் பிரதானமானது. எனவே இன்றைக்கு ஒரு பகுதியை கூறி முழுமையாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தான் நாடப்பட்டிக்குது. எனவே தந்தைக்கு அவருடைய அந்த சிந்தனை இல்லாமல் போயிட்டால் எங்களுக்கு சிறப்பிடம் கிடைக்கும் என்கிறது இவர்களுடைய கருத்து. பொதுவாக ஒரு மூமின் எனும் வரும் பொழுது பாவம் செய்யறதுக்கு முன்னதாகவே அவர் தௌபா செய்ய தயாராகிடுவார். ஒரு மூமினுடைய சிஃபத் என்னது, பாவம் செய்யறதுக்கு முன்னதாகவே தௌபா செய்யறதுக்கு தயாராகிடுவார். இப்படி உலமாக்கள் சொல்றாங்க. மனிதன் என்ற வகையில் சிலவங்களுக்கு மறதியாக தவறுகள் ஏற்பட்டது. இது மாதிரி சில சந்தர்ப்பங்களில் மறதியில் நடக்கக்கூடியவைகளை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்றாலும் கூட மூமின் என்ற சிஃபத்து அவரை தௌபா செய்கிறதுக்கு தூண்டும். எப்பவும் தௌபா செய்கிறதுக்கு தயாராகவும் இருப்பாங்க, பாவங்கள் நடக்காமல் வைக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கையாக இருப்பாங்க. இது மூமின்களுடைய சிஃபத். நாங்களும் பாவங்கள் நடக்காமல் வைக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கையாக இருக்க பழகும். அதுக்காக வேண்டி பாவம் நடக்கக்கூடிய இடங்களுக்கு போகிறத தவிர்த்து கொள்ளணும். ஒரு வீட்டுக்கு போகிறோம், அங்கே போனால் எங்களுடைய பார்வையும் நாசமாகிவிடும் என்று தெரிஞ்சால் அந்த வீட்டுக்கு போகாமல் வைக்கிறதைத்தான் மூமினுடைய சிஃபத். ஏனெனில் அவர் அதுக்கு முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்கிறார். இன்னும் வீட்டுக்கு போனால் அங்கே அதிகமாக மற்றவங்களை பற்றி பேசுவாங்க, கீபத் கதைப்பாங்க. அது செத்த பிணத்தை சாப்பிட்றதை விடவும் கடுமையான பாவம் என்றதை விளங்கி முன்னெச்சரிக்கையாக இருந்து கொள்வாங்க. அப்படியான வீடுகளுக்கு போக மாட்டாங்க. அப்படியான பெண்களோட கூடி கதைக்கவும் மாட்டாங்க. சிலவங்க பரிகாசம் செய்வாங்க. அதனால் இறுதியில் பலவிதமான துன்பங்களுக்கு முகம் கொடுக்கறதுக்கு நேர்ந்து விடும். சில நட்புகள் கூட பரிகாசத்தின் மூலமாக அருந்து விடுறதுக்கு காரணமாக அமைஞ்சிவிடும். நாங்கள் அவைகளை செஞ்சு விட்டு அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், தௌபா செஞ்சு கொள்ளலாம் என்று சொல்லி எண்ணி அந்த பாவங்களுடைய இடங்களுக்கு நாங்கள் போகக்கூடாது. இதுக்கு முன்னெச்சரிக்கை என்று சொல்றது இல்லை, மாறாக இது அசட்டைத்தனம். ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சகோதரர்கள் ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கொலை செய்து விடலாம் அல்லது நாடு கடத்தி விடுவோம் என்று பேசிக்கொண்டதன் பின்னால நாங்கள் அவனிடத்தில் தௌபா செஞ்சு இணங்கி நடந்து கொள்வோம் என்றும் அவங்க பேசிக்கொண்டாங்க. இதனால் எங்களுக்கு எங்களோட வாப்பாக்கு நல்ல பிள்ளையாக ஆகிவிடலும் என்றெல்லாம் அவங்களுடைய யோசனைகள் எழுந்துச்சு. இப்படி இவங்க
பலவிதமான யோசனைகளையும் கருத்துகளையும் அபிப்பிராயங்களையும் முன்வைக்கக்கூடிய நேரத்தில் கால காயிலும் மின்ஹும், அதில் ஒருவர் சொல்கிறார், கொஞ்சம் அவருக்கு ஒரு பாசம் ஒன்று இருந்தது, என்னத்தான் இருந்தாலும் ஒருத்தர் உள்ளத்திலேயாவது அப்படி ஒன்று இருக்கும். பல சகோதரர்கள், எங்களோட உடன் பிறப்பே, எங்களுடைய சகோதரரே என்ற எண்ணமாவது வரும். அதில் ஒருத்தர் சொல்கிறார், கால காயிலும் மின்ஹும் லா தக்துலு யூசுஃப, யூசுஃப கொலை செய்ய வேணாம். வஅல்கூஹு ஃபி கயாபத்தில் ஜுப்பி, நீங்கள் அவரை ஒரு இருள் நிறைந்த கிணத்துல போட்டுடுங்க. வஅல்கூஹு அவரை போட்டுடுங்க. ஃபி கயாபத்தில் ஜுப்பி, கயாபாண்ட இருள், ஜுப்புன்றது கிணறு. ஒரு இருளான கிணத்துல நீங்கள் அவரை போட்டு விடுங்க. அங்கே பாசம் கொஞ்சம் வெளியாகுது. எப்படி? அப்படி நீங்கள் போட்டு விட்டா எல் தக்கித்துஹு பாலு செய்யாரத்தி இங்குந்தும் ஃபாயிலீன், சில பிரயாண கூட்டங்கள் அவரை புறக்கி கொள்வார்கள். எனவே நீங்கள் ஏதும் செய்கிறதாக இருந்தால் இன்குந்தும் ஃபாயிலீன், இந்த முறையில் செய்யுங்க. வலுப்போக்கரில் சிலர் வந்து அவரை எடுத்துக்கொள்வாங்க என்று அவர் ஆலோசனை சொன்னார். அவர் குற்றம் இல்லாதவராக இருக்கிறார். அவரை கொல்றது ரொம்ப ஒரு கொடிய செயல். தூர தேசத்துக்கு நாடு கடத்துவதும் கொலை செய்கிறது போலத்தான். அதனால் இதையும் செய்ய வேண்டாம். நான் உங்களுக்கு ஒரு யோசனையை சொல்லுறேன். நீங்கள் ஒரு ஆழமான கிணத்துல அவங்கள போட்டுடுங்க, வழிப்போக்கர்கள் அவர்களை எடுத்துக்கொண்டு போயிடுவாங்க என்று அந்த சொன்ன யோசனைக்கு இவங்க இணங்கி விடுறாங்க. இப்படி யோசனை சொன்னவர் யஹூதா என்பவர் தான் என்கிறது சில சரித்திரங்களில் சொல்லப்பட்டிருக்குது. சகோதரர்களுடைய முடிவை மொத்தமாக நிராகரிக்க இவரால் முடியல. இதனால் இவர் இந்த முறையில் அந்த ஆலோசனையை சொல்லியிருக்கிறார். அப்போ இவ்வளவு ஒரு பெரிய குற்றம், யூசுஃபை கொலை செய்கிறது என்கிறது, அவருக்கு தீங்கு செய்கிறது என்கிறது ஒரு பெரிய குற்றம். இந்த குற்றத்தில் இருந்து நாங்கள் எங்களையும் பாதுகாத்து கொள்ளணும். அதோட அந்த யஹூதா நினைக்கிறார், நாங்கள் எங்களையும் பாதுகாத்து கொள்ளணும், அதோட இவங்களுடைய மனதையும் திருப்தி படுத்தோணும் என்கிறதுக்காக வேண்டி இந்த மஷூராவா ஆலோசனையை இந்த முறையில் கூறியிருக்கிறார். கருத்துகள் வெளியாகுது. அப்படி வழிப்போக்கர்கள் எடுத்தாலும் அவரை தூர தேசத்துக்கு கொண்டு போயிடுவாங்களே, எவ்விதத்திலும் இவருக்கு செய்யக்கூடிய நோக்கம் நிறைவேறிவிடும் என்ற கருத்தையும் அவர் அந்த மஷூராவின் பொழுது சொல்லுறார். நாங்கள் தூரத்துக்கு எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு சிரமமும் ஏற்படாது. இப்போ இவரை நாங்கள் ஒழித்து கட்டுறதா இருந்தால் தூர தேசத்துக்கு போகணும்னு சொல்லி மஷூரா எழுந்தது. இப்படி எங்களுக்கு அப்படி தூர போக வேண்டிய அவசியமும் இல்லை, ஒரு ஆழமான கிணத்துல போட்டுட்டோம்டா. அதோடு இவருடைய உள்ளத்தில் இருந்துச்சு, இவரை அந்த முறையில் யாராவது எடுத்துக்கொண்டு போனால் தந்தைக்கு தெரியக்கூடிய ஒரு நிலைமையும் உண்டாகும், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியக்கூடிய ஒரு நிலைமையும் உண்டாகும் என்ற அந்த அடிப்படையில் தான் அவர் அப்படி மஷூரா சொன்னார். இவர் ஒரு ஆழமான கிணத்துல போடுவோம், யல்தகிதுஹு பாலு செய்யாரத்தி, சில வழிப்போக்கர்கள் அவரை புறக்கி கொள்வார்கள் என்று. 11வது ஆயத்தில் அவங்க எந்த முறையில் தந்தையும் ஏமாற்றி ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கிணற்றுல போடுறதுக்காக எடுத்து செல்கிறார்கள். அவர்கள் செய்த மஷூராவின் படிக்கு எப்படி யூசுஃபை தூரமாக்கி தந்தையுடைய அன்பை பெறலாம் என்ற விடயத்தை அவங்க ஆலோசனை செய்ததற்கு ஏற்ப தந்தையிடத்தில் அனுமதி கேட்குறாங்க இவரை எடுத்து செல்வதற்கு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் அதனை பார்ப்போம். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.